நீ சொல்றதும் கரெக்ட் தான் சாமி. நான் ஏதோ குழப்பத்துல கண்ணா பின்னான்னு எப்படி எப்படியோ யோசிச்சிட்டேன். தப்புதான், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புதான். நான் வேற ஆதிர வேற இல்ல சாமி. இதை நான் மறந்துருக்க கூடாது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது சாமி. வெரி குட். இனிமே தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதானே? இல்ல சாமி இல்ல. சரி, ஒரு 500 rupees கொடு. 500? எதுக்கு மச்சான்? எதுக்கு இப்போ மூச்சு விடாம தம் கட்டி அட்வைஸ் பண்ண அதுக்கா? சே, அதுக்கெல்லாம் இல்ல சாமி. என் ஆளுக்கு போய் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அல்வாவும் பூவுமா? சாமி எடு சாமி, யோசிக்காத குடு. அட்வைஸும் கொடுத்து அது பத்தாதுன்னு 500 காசும் கொடுக்குற ஃப்ரெண்டு இந்த உலகத்துல நான் தாண்டா இருப்பேன். சாமி எதுலயுமே தனித்துவமா இருக்கணும் சாமி, அதுதான் உனக்கு பெருமை. வரட்டா? இந்த சாமி இந்த டீயும் சேர்த்து குடி. வரேன். ஒரு டீ குடிக்க வந்ததுக்கு இருக்கிற தொண்டை தண்ணி வத்தினது இல்லாம 500 ரூபா தண்டை வேறையா? டேய், நீ எல்லாம் எப்படி இருந்தாலும் பொழைச்சு போ மச்சான். அண்ணி அண்ணி, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு முருவலா சுடுங்க. சரி. ஆதிர, ஆதிர, ஆதிர. அண்ணே அண்ணி இங்க இருக்காங்க. ஆதிர, வாங்க. என்ன பண்ற? துணி துவைச்சிட்டு இருக்கேங்க. பார்த்தா தெரியலையாங்க, தோசை சுட்டுட்டு இருக்கேன். ஆமா ஆமா, தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேல. கரெக்ட் தான் கரெக்ட் தான். நீங்க சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு தோசை ஊத்துட்டா? வேணாம் 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 வேணாம், தேவையில்லை. நல்ல வேலையா ஆதிர பூ வைக்கல. என்னென்ன நீயே தனியா பேசிட்டு இருக்க? என்னாச்சு? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆதிர, என்ன ஆதிர நீ? இந்த புடவை உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த புடவை கட்டினா தலையில பூ வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியா? யார் சொல்லுவா? இல்ல, பொதுவா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சரிங்க, பெரியவங்க சொல்லுவாங்கங்கிறதுக்காக இப்ப நான் கடைக்கு போய் பூ வாங்கி வச்சுக்க முடியுமா? ஏய், நோ 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 நோ. நீ எதுக்கு போகணும்? நீ ஒன்னும் கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. நான் போகாம பூவே தானா கால் முளைச்சு வீட்டுக்கு வருமா? ஏய், இல்ல 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 இல்ல, இதோ என் கையில முளைச்சு வரும். இங்க பாத்தியா, உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன பூ? பிளாஸ்டிக் பூவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஒரிஜினல் பூ தான். ஒரிஜினல் மதுரையில இருந்து ஒரிஜினலா வந்த குண்டு மல்லி பூ. ஒரு முழம் எவ்வளவு தெரியுமா? 80 ரூபா. 3 முழம் 240 ரூபா தெரியுமா? உனக்கெல்லாம் கிண்டலா போச்சு கிண்டலு. ஐயா, நான் கணக்கெல்லாம் சொல்லல. என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சு. நான் செலவு பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல. பேரம் பேசாம கேட்ட பணத்தை கொடுத்துட்டு பூவை வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். இத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இல்ல இல்ல, ரேவதி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். என்னது இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? ஆதிர, வா ஆதிர, வந்து இந்த பூவை வச்சுக்க. எங்க தோசை ஊத்திட்டு இருக்கேன்லங்க. ரேவதிக்கு தோசையை ஊத்தி முடிச்சிட்டு அப்புறம் நான் எனக்கு வேற தோசை ஊத்திக்கணும். எனக்கும் பசிக்கும் இல்லங்க. நானே நீ போதும் அண்ணி. ஆதிர, இங்க பாரு, நீ உனக்கு தோசை எல்லாம் ஊத்த வேணாம். உனக்காக சாப்பிடுறதுக்கு நான் ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேற ஒண்ணா? ஆமா. பரோட்டாவா? ஆமா ஆமா, பரோட்டா. ஆமா. ஐயோ ரேவதி, நீ போய் தூங்கு. உனக்கு தோசை போதும்ல? போதும். ஓகே, வாங்க போலாங்க, வாங்க.
பரோட்டா பரோட்டா தோ 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 எடுக்கிறேன் எடுக்கிறேன் Come on. எடுக்கிறேன் ஐயம்மா தரங்க தரங்க அதான் பிரிங்க, பிரிங்க. இரு இரு உனக்கு தான் எடுக்கிறேன் பரோட்டாங்க இரு, இரு. பரோட்டா சீக்கிரம் பிரிங்க சீக்கிரம் எடுக்கிறேன் சீக்கிரம் நல்லா எடுக்கிறேன் சாப்பிடுங்க பிரிங்க சீக்கிரம் அதுல பிரிங்க அதுல என்னங்க பண்றீங்க முதல்ல பரோட்டாவும் தலையில வைக்கிறேன் அப்புறமா பூல குருமா ஊத்தி குழப்பி அடிச்சு உள்ள தள்ளு சரியா என்னது? நல்லா இருக்கும் நான் உளறேன்ல முதல்ல பூவன் தலையில வைக்கிறேன் அதுக்கப்புறம் பரோட்டா சரி சீக்கிரம் வெச்சு சரி, விடுங்க சரி, வெச்சு விடுங்க சீக்கிரம் வெச்சு விடுங்க சீக்கிரம் என்ன நீ பரோட்டாக்கு இப்படி பேய ஆளையற சீக்கிரம்